கிறிஸ்துமஸ் என்று சொல்லும்போது கிறிஸ்துவை சார்ந்திருக்கிறது. கிறிஸ்து தான் மையமாக இருக்கிறார். God is the center of the Christmas. They remembered the holiday but they forgot the Holy One. பிறப்பை ஞாபகத்தில் வைத்திருப்பாங்க. Everyone remember the birth of Christ. Hallelujah. எல்லாரும் அதை ஞாபகத்தில் வச்சிருப்பாங்க. ஆனா எல்லாரும் அவர் எதற்காக வந்தார் என்ற காரியத்தை மறந்துவிடுவார். என்பது அலங்கரிப்புடைய காரியங்கள் அல்ல, அலங்கரிக்கப்பட்ட ஒரு தேவனை குறித்து இருக்கிறது. என்னுடைய வாழ்க்கை அசிங்கமா இருக்குது, என் வாழ்க்கை துர்நாற்றம் போய் இருக்குது, என் வாழ்க்கையை சுத்தம் செய்து அலங்கரிப்பதற்கு ஒருத்தர் வருகிறார். அவர்தான் இயேசு பிறந்திருக்கிறார் என்று சொல்லி நாம் கொண்டாட கேள்வி திரும்ப அசந்து போச்சு. ஒரு வாரம் கேளுங்க, அசந்து போச்சு. என்ன பயன்? ஒரு ஆத்துமா ரட்சிப்பு அடையாத காரியத்தை செஞ்சுட்டு இவ்வளோ வேலை செஞ்சுட்டேன்னு சொல்வது என்ன பயன்? இருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் நீங்கள் இந்த உலகத்தில் பிறக்கிறதுக்கு முன்பதாக தேவன் ஒரு நோக்கத்தை உங்க வாழ்க்கையில வைத்திருக்கிறார். தேவ சித்தத்துக்கு எவன் ஒருவன் செவி சாய்த்து இருதயத்தை கொடுக்கிறானோ அவனுடைய வாழ்க்கையில தாமதம் என்ற ஒரு காரியம் இருக்கும். ஆனால் தேவன் அவனுக்குன்னு ஒரு நிச்சயத்தை வைத்திருக்கிறார். பிறப்பின் மூலமாய் ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், ஜனங்கள் காப்பாற்றப்பட வேண்டும், ஜனங்கள் பாவத்திலிருந்து மன்னிக்கப்பட வேண்டும். இயேசுவோட பிறப்போட நோக்கம் என்னது? உன் வாழ்க்கையில காணா போனதை உனக்கு திரும்பவும் கொடுப்பதற்கு அவர் என்ன செய்திருக்கிறார்? அவர் பிறந்து வருகிறார். சொல்றாரு, மனுஷன் முகத்தை பார்க்கிறான், நானோ உங்கள் இருதயத்தை பார்க்கிறேன். என் இருதயத்தில் ஒரு ஏக்கம் என்னன்னா, ஜனங்கள் ஒன்று கூட வேண்டும், ஜனங்கள் அன்பினால் நிரப்பப்பட வேண்டும், எல்லா நேரத்திலும் அவர்கள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும், எல்லா நேரத்திலும் அவர்கள் உண்மையான தேவனை தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும்.